அதுக்காக காவல்துறை இன்னைக்கு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு உடனுக்குடன் நீ போலீஸே போட்டியா நான் உடனே போட்டுறேன் அப்படின்னு போடுறது பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கூட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, போலீஸை வெட்டினா போலீஸ் திருப்பி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அசாதாரணமா சொல்றாரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு நீங்க ஏன் கூப்பிட்டு போறீங்க அக்யூஸ்ட? நான் கேட்கிறேன், இதே கதையை இன்னும் எத்தனை நாள் சொல்லுவீங்க? எப்படி வெட்டிட்டு ஓடுவான்? போலீஸ் நீங்க பிடிச்சிட்டீங்க, அங்க கூட்டு போறீங்க, அவங்ககிட்ட எப்படி ஆயுதம் வந்தது வெட்டுற அளவுக்கு போலீஸ? இதுல கொஞ்சம் மாற்றம் கூட பண்றது இல்ல. நீ திருவங்கடம் என்கவுண்டரும் அப்படிதான், சிசிங் ராஜா என்கவுண்டரும் அப்படிதான், காக்காத்தோப் பாலாஜி என்கவுண்டர், இப்ப சமீபத்தில் நடந்த விஷயங்களை சொல்றேன், ஃபெமிலியரான நபர்கள் என்கவுண்டர், எல்லாமே ஒரே மாதிரியா? நான் அதை ஆணவ கொலையா நான் பார்க்கல நான். ஓகே. ஏன்னா ஆணவ கொலை என்பது எப்படின்னு சொன்னா, ஒரு சமூகமா சேர்ந்து என் ஜாதி பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி குழுவா சேர்ந்து அடிக்கிறான் பாரு, அதுதான் ஆணவ கொலை. ஒரு பெற்றோருக்கும் தன்னுடைய பெண் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு இடையூறாக இந்த காதல் என்ற பொருள்ல இப்படி எப்படி போகும்போது எல்லாரும் விரக்தியின் உச்சத்துக்கு போவாங்க. சில பேர் வன்முறைக்கு போயிடுறாங்க. அப்படி வன்முறைக்கு போகப்பட்டதுதான் நவீன்குமார் கொலையா பார்க்கணும். ஆம்சாங் கொலை வழக்கிலேயே திருவங்கடம் என்கவுண்டர் பண்ணும்போது ஆம்சாங், அது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்த் என்ன சொன்னப்பல, என்கவுண்டர் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னாரு. அப்போ எனக்கு அவர் மேல சொன்ன தண்டை நான் சொல்றேன், ஐயா இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, பேப்பர்ல படிச்சு எல்லாம் பேசி வெறுத்து போச்சு, வேற எதுவும் டிஃபரெண்டா சொல்லுங்கய்யா இந்த கதையை, என்கவுண்டர் கதையன்னு சொல்லுங்க. இந்த இடது பக்கத்திலிருந்து அவங்க வந்ததா, வலது பக்கத்தை இவங்க வந்தாங்களா, நடுப்புற இவங்க போனாங்களா, இவங்க சுட்டாங்களா, இவங்க ஏதோ பக்கத்துல பார்த்த மாதிரி யாராவது ஒரு விட போலீஸுக்கு கூப்பிட்டு, சார் எங்க சார் எங்க யார் சுட்டீங்க, என்ன சார் ரத்தமே காணும், என்ன கேட்க சொல்லுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம்ண்ணா. பல விஷயங்கள் கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு SSI காவல்துறை அதிகாரி வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. ஒரு அதிமுகவினுடைய MLA அவருடைய தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது. யாரு அந்த நபர், என்ன நடந்ததுன்னு? பழிக்கு பழி, நீ ஒன்று கொலை பண்ண, நான் ஒன்று நீ கொலை பண்ணிட்டேன், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ போலீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா அப்படிதான் பார்க்கணும் இல்லைங்களா? ஏன் சொன்னீங்கன்னா, அதான் முன்னாள் MLA அதிமுக MLA தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர், அவருடைய 2 மகன்களுக்குள்ள சண்டை, அப்பா புள்ள 3 பேர் சண்டை, யாரோ தகவல் சொல்றாங்க, போலீஸ் போறாங்கன்னும் போது போலீஸை கண்டு கொஞ்சம் பயந்து ஒதுங்கி இருக்கணும். ஆனால் போலீஸை அடிச்சு கொடுமையா கொலை பண்ணது என்பது கண்டிக்கத்தக்க, அதான் போலீஸ் மரணம் அடைஞ்சது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதுக்காக காவல்துறை இன்னைக்கு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு உடனுக்குடன் நீ போலீஸே போட்டியா நான் உடனே போட்டுறேன் அப்படின்னு போடுறது பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு சரியான நீதி பரிபாலனம் இல்லைன்ற நான். இன்னைக்கு கூட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, போலீஸை வெட்டினா போலீஸ் திருப்பி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அசாதாரணமா சொல்றாரு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்காரு இப்படி சொல்றாரு. இதே எதிர்கட்சியா இருந்தா ரகுபதி இப்படி சொல்லுவாரா? நான் என்ன சொல்றேன், அவனே சட்டத்தின் முன் நிறுத்திங்க, தண்டிங்க, சட்டத்தை நீங்க கையில் எடுக்காதீங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய சாக்கு என்னன்னா, அதாவது அவனை பிடிச்சோம், 5 தனிப்படைகள், IG தலைமையில் 5 தனிப்படைகளை உருவாக்கி அவனை தேடணும், கண்டுபிடிச்சோம். நேற்றே அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போ இதில் SP ஆஃபீஸில் 3 பேரும் சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் ஆகும் போது பிடிச்சோம், சரி நீ பிடிச்சிட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்களாம். சம்பவம் நடந்த இடத்துக்கு நீங்க ஏன் கூப்பிட்டு போறீங்க அக்யூஸ்ட? நான் கேட்கிறேன், இதே கதையை இன்னும் எத்தனை நாள் சொல்லுவீங்க? அது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி நடந்தது என்னன்னு கலெக்ட் பண்ண வேண்டியது காவல்துறையோட. ஒண்ணுமே இல்லைங்க, அவங்ககிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி பண்ண, என்ன பண்ண, ஏது பண்ண, அப்படிதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அங்க எதுனா ஆயுதம் இருக்குன்னா எந்த இடத்துல, அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வண்டியில வச்சுக்கிட்டே போய் தேடுவாங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இல்லைன்னா அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு போலீஸ் தான் போய் தேடும். புதுசா இருக்கு, போய் அக்யூஸ்ட் போய் நீ தேடி பிடிச்சி எடுத்துட்டு வர ஆயுதங்களை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியும் அவன் அங்க போறவன் வெட்டிட்டு எப்படி வெட்டிட்டு ஓடுவான்? போலீஸ் நீங்க பிடிச்சிட்டீங்க, அங்க கூட்டு போறீங்க, அவங்ககிட்ட எப்படி ஆயுதம் வந்தது வெட்டுற அளவுக்கு போலீஸ?
ஏங்க இது என்னங்க இருக்கு, பெரிய இதே கதையா தானங்க இருக்கு. எல்லா என்கவுண்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் கதை, திரைக்கதை, வசனம். ஆனா ஒரு விஷயங்கள் என்கவுண்டர் இதுல வந்து கொஞ்சோடு மாற்றம் கூட பண்றது இல்ல. நீ திருவங்கடம் என்கவுண்டரும் அப்படிதான், சிசிங் ராஜா என்கவுண்டரும் அப்படிதான், காக்காத்தோப் பாலாஜி என்கவுண்டர், இப்ப சமீபத்தில் நடந்த விஷயங்களை சொல்றேன், ஃபெமிலியரான நபர்கள் என்கவுண்டர், எல்லாமே ஒரே மாதிரியா? இவர்கள் மீது ஒரு விஷயங்கள் என்கவுண்டர், ஒரு உயிர் எடுக்கிறது தவறு அப்படின்னாலும், சட்ட ரீதியா நிறுத்தணும் அப்படின்னாலும், அவங்க இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள்ல ஈடுபட்டது எல்லாருக்கும் நடக்கல. நீங்க கொடுமையான சம்பவங்கள்ல ஈடுபட சட்டத்துக்கு உட்பட்டு தண்டிக்கணுங்க. சட்டத்தை கையில் எடுங்க. அப்ப வந்து நீதித்துறை எதுக்கு, வழக்கறிஞர்கள், நீதித்துறை எதுக்கு அந்த ஃபார்மாலிட்டி? நான் வெளிப்படையாவே இந்த விஷயத்துல போலீஸ் பிடிக்குதா, என்கவுண்டர் பண்ணிட்டோம். இல்ல, நான் இந்த விஷயத்துல வெளிப்படையாவே நான் உங்ககிட்ட முரண்பட்டே கேட்கறது. ஒரு விஷயம் கேட்கிறேன், இது நீங்க ஸ்டாண்ட் பண்றது சரியான்னு நான் கேட்கறேன். ஏன்னா இது நீங்க காவல்துறைக்கு ஒரு எதிரான மனநிலையோ இந்த விஷயம் நீங்க பேசுறது. நானும் சொல்றேன், அந்த SSI சண்முகம் அவர் பேர் சண்முகவேல் கொல்லப்பட்டது நம்ம சந்தோஷம் சொல்லி ஆதரிக்கலைங்க. நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து ஒரு கொடிய, ஏன்னா ஒரு காவல்துறைக்கு, மக்களுக்கு வந்து காவல்துறை மீது ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்குற மாதிரி இந்த செயல் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கண்டிச்ச மாதிரி தான் நம்மளும் கண்டிக்கிறோம். அதை வரவேற்கல. போலீஸியா வெட்டிட்டியா, சூப்பரா, நீ ஹீரோடா அப்படின்னு சொல்லல. நம்ம யாருமே சொல்ல போறது இல்ல. புரியுதுங்களா? அதே நேரத்துல அதே நேரத்துல நீங்க அப்படி சொல்ல வேணாம். ஆனா இப்போ ஒரு அஜித்தினுடைய காவல்துறையால ஒரு மரணம் நிகழ்த்தப்பட்ட பொழுது ஒரு பெரிய பூதாகரமா இங்க பேசுறோம். ஆனா காவலர்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறப்ப அப்படியே கடந்து போயிட்டுருமே உடனே. சரி, இப்ப அஜித்தை கொண்ட காவல்துறை இதே மாதிரி என்கவுண்டர் பண்ண முடியாது போலீஸ். அப்படி பண்ணிதான் சொல்லலாம். பண்ணுவாங்களா? ஓகே. அஜித்குமாரை அடித்து கொன்ற, சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அடித்து கொன்ற ஒரு அநியாய படுகொலையை நீங்க கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. திருநாட்டு அந்த கொலை வழக்கு போட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அது போல என்கவுண்டர் பண்ணுங்க போலீஸ. முடியுமா அப்படின்னு கேட்க நியாயமான கேள்வி. அதே மாதிரி இப்போ கவின், என்ன பேரு அந்த பையன், இப்போ கவின் அந்த காதல்ல கொல்லப்பட்டாரு இல்லையா, அந்த கொலை சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணுவீங்களா? ஆணவ கொலை விஷயத்தில் நான் போல, நான் ஆணவ கொலைன்னு சொன்னா அது ஆணவ கொலையை ஏத்துக்கல. நான் அந்த சம்பவம் மாதிரி நடந்தா அதை பண்ணுவீங்களான்னு நீங்க கேட்க. ஏன்னா நான் அதை ஆணவ கொலையா நான் பார்க்கல. நான் ஓகே. ஏன்னா ஆணவ கொலை என்பது எப்படின்னு சொன்னா, ஒரு சமூகமா சேர்ந்து என் ஜாதி பொண்ணு நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி குழுவா சேர்ந்து அடிக்கிறான் பாரு, அதுதான் ஆணவ கொலை. இப்ப யுவராஜ் பண்ணா பாத்தீங்களா, அந்த பெண்ணுடைய தாய் தந்தைக்கு கூட தெரியாம என் ஜாதிகார பொண்ண நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டாங்க பாருங்க, அது ஆணவ கொலைலாம். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண்ணுடைய சகோதரனோ அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ அந்த கோபத்துல கொலை பண்றத கொலையா தான் பார்க்கணும், தவிர ஆணவ கொலைன்னு சொல்லி பேர் சூட்டக்கூடாதுன்ற நான். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை தான். ஏன்னா அந்த குழுவா போய் இப்ப நான் என் சமூகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, முஸ்லீம்கள் என் முஸ்லீம் பொண்ணு நீ காதலிச்சிட்டியா, உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து போய் ஒருத்தனை கொலை பண்றோம்னா அது ஆணவ காதல் மாதிரி பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு குடும்பத்துல, ஒரு முஸ்லீம் குடும்பத்துல ஒரு பையனை கொலை பண்றாங்கன்னா அது ஏன்னா ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பெண் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு இடையூறாக இந்த காதல் என்ற பொருள்ல இப்படி எப்படி போகும்போது எல்லாரும் விரக்தியின் உச்சத்துக்கு போவாங்க. சில பேர் வன்முறைக்கு போயிடுறாங்க. அப்படி வன்முறைக்கு போகப்பட்டதுதான் நவீன்குமார் கொலையா பார்க்கணும். நவீன்குமார் உடனே அந்த கவின்குமார் கொலையா பார்க்கணும். உடனே அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள் எல்லாம் போட்டு அப்ப என்ன சொல்ல வர்றாங்க சோசியல் மீடியால, இவங்க ஆணவ கொலையை கண்டிக்கிறீங்க, ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணும்ன்றாங்க சில பேர். முதல்வர் போய் பாக்குறாங்க, பல தலைவர்கள் போய் பார்த்தாங்க. என்ன சட்டம் ஏற்றுவீங்கன்னு பிரபா நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்கிறேன், ஆணவ கொலைக்கு என்ன சட்டம்? போக்சோக்கு எப்படி சட்டம் ஏற்றி போக்சோ வழக்கு கொலைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையும் அதிகபட்சம் தூக்கு தண்டனை இருக்கு சார். இதுக்கு மேல என்ன சட்டம் கொண்டு வர? கொலைக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா சாதிய ரீதியான கொலை வரப்போ ஒரு தனி சட்டம் வேணும்னு. சரி, அதுதான் நான் கேட்கிறேன். தனி சட்டம்னா இதோட ஒரு கொடுமையான சட்டம் வேணுமா இல்லையா? ஆயுள் தண்டனை எடுத்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம், கொலைக்கே கொடுக்கலான்னு போது ஆணவ சட்டம் தனி சட்டம் கொண்டு வரணும்னா இதை விட ஒரு கொடுமையான சட்டம் ஒண்ணு கொண்டு வரணும் இல்லையா? இல்ல லூப் ஹோல் எதுவும் இல்லாம பல சட்டங்கள்ல லூப் ஹோல் இருக்கு இல்லையா? இப்ப அந்த கொலை சட்டங்கள்லாம் சரியில்லைன்றீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கறதோ இல்ல தூக்கு தண்டனை கொடுக்கறதோ அந்த சட்டங்கள்லாம் சரியில்லை. சரியில்லை, அதுல வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சட்ட ரீதியா. ஒருவேளை ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் வந்தா இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்குமோ? அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் தண்டிக்கப்படுறது ஒண்ணுமே இல்ல பெருமா. இதோட கடுமையான சட்டம்னா நம்ம மன்னர் காலத்துல கழுவு ஏத்துனாங்கல்ல, அப்படி ஏத்தலாம்.
இல்ல அரபு நாட்டுல வந்து பொது இடத்துல வச்சு கத்தியால தலையை சீவி எடுக்கிறாங்களே அந்த மாதிரி பண்ணலாம். தனி சட்டம்னா எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க பைத்தியக்காரனா இல்ல நான் பைத்தியக்காரனாயிட்டேன்னு தெரியல எனக்கு, உண்மையிலே சொல்றேன். ஓகே ஓகே. ஏன்னா தனிச்சட்டம்னா சட்டத்தினுடைய இந்த சட்டத்தினுடைய இதுவே பாத்தீங்கன்னா நல்லா ஹை இதுவா இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே எல்லாமே அவன் தூக்கு வரையும் கொடுக்கலாம், அவனுக்கு புரியுதுங்களா, தூக்கு வரையும் கொடுக்கலாம். ஜாமீனே வெளியே வராம சிறைக்குள்ள வச்சு விசாரணை பண்ணி அவனை தண்டிச்சு சிறையிலே வைக்கலாம் அவனை. சட்டத்துல அவ்வளவு இடங்கள் இருக்கு. இன்னும் தனிச்சட்டம் போது தனி சட்டம்னா கொண்டு வந்து இதோட கொடுமையா என்ன பண்ண போவீங்க? இல்ல அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா கொலை பண்ண போறீங்களா? தொடர்பு இருந்தா தானே கைது பண்ண முடியும், தொடர்பு இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்குன்ற நான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காவல்துறை என்கவுண்டர் பண்ணுமா? பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு போலீஸ்காரர் இறந்தாரு, ஒரு நாள் இந்த என்கவுண்டர் சரின்னு நம்ம பார்க்க கூடாது பார்வையில. அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான், அதுக்காக வந்து இந்த என்கவுண்டர் சரின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும். ஆம்சாங் கொலை வழக்கிலேயே வந்து திருவங்கடம் என்கவுண்டர் பண்ணும்போது ஆம்சாங் அது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்த் என்ன சொன்னப்பல, என்கவுண்டர் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னாரு. அப்போ எனக்கு அவர் மேல இது வந்து அவர் மீது நல்ல நண்பர் எனக்கு. அது வேற என்னடா இவரு போய் பைத்தியக்கார மாதிரி இப்படி பேச, வழக்கறிஞர் வேற, அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞராக இருந்துகிட்டு ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணா இவர் வரவேற்கிற எப்படி வரவேற்கலாம்? ஏன் சொன்னா அந்த வழக்கை மேல்முறையீடு சிபிஐக்கோ இல்லை சிபிசிஐடிக்கோ சிபிஐக்கு மாற்றும் போது விசாரணை பண்ணிட்டே வராங்க. எங்க வருது, என்கார்டு எங்க வருதுன்னு சொன்னா திருவங்கடத்தை வந்து முடியும், புரியுதுங்களா? அப்புறம் விசாரணையை விரிவுபடுத்த முடியாது, அதோட முடிச்சிடலாம். அப்போ அதுல யார் உண்மையில குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாம போகுது. இன்னும் அப்படித்தானே போச்சு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவசர கதியில அப்போ அப்படிதான் பண்ணாங்க. பிடிச்சோம், அவன் பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு போனோம், அவன் அந்த ஆயுதங்களை எடுத்து எங்களை தாக்க வந்தான், நாங்க சுட்டோம், அவன் செத்துட்டான், நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மணிகண்டன் என்ற பையனை அந்த தோட்டத்துக்கு கொண்டு போனோம். அங்க போகும்போது அங்க மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை தூக்கி எங்களை வெட்ட வந்தான், நாங்க தப்பிச்சுக்கிட்டோம், அவன் செத்துட்டான். இன்னும் எத்தனை காலம் தான் இதே கதை திரைக்கதை? ஏதாவது கதை திரைக்கதை மாத்தாச்சும் செய்ய சொல்லுங்க உங்க போலீஸ் கிட்ட. நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்களா? உங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு ஐயா இந்த கதை ரொம்ப இந்த விஷயத்துக்கு இல்ல நான் சொல்றேன், ஐயா இந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, பேப்பர்ல படிச்சு எல்லாம் பேசி வெறுத்து போச்சு, வேற எதுனா டிஃபரெண்டா சொல்லுங்கய்யா இந்த கதையை, என்கவுண்டர் கதைன்னு சொல்லுங்க. ஒரே மாதிரி போயிட்டே இருந்துதான், வண்டி கவுந்தது, அவன் துப்பாக்கி பிடிங்க எங்களை சுட வந்தான், ஆனா நாங்க உஷாரா சுட்டோம், அவன் செத்துட்டான், நாங்க தப்பிச்சிட்டோம். உடனே 2 பேர் அப்படி படுத்துக்குது போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. நீங்க போறீங்களா, கட்டு போட்டிருக்காங்களா சார், கட்டு தரங்க, உண்மையிலே கட்டு போட்டிருக்கான்னு திறந்து பாக்குறீங்களா யாருன்னா? இல்ல என்கவுண்டர் நடந்துச்சுன்னா அவன் பேரிகேட்டு போட்டு அந்த ரிப்பன் எல்லாம் கட்டி விடுறானே, அந்த இடத்துக்கு போயிட்டு சார் ஒரு கோழி அறுத்தாவே இவ்வளவு ரத்தம் வரும், ஒரு மனுஷனை என்கவுண்டர் போட்டு ரத்தமே காணுமே சார்னு கேட்டுருக்கீங்களா? எங்கேயோ சுட்டுட்டு அவனை இவங்க என்கவுண்டர் எங்கே இது ஸ்டேஷன்ல வச்சு சுட்டுட்டு பாடியெல்லாம் கொண்டே போக மாட்டாங்க, பாடியெல்லாம் சம்பவத்துக்கு கூட்டு போட்டாங்க. ஒரு ஸ்பாட்டை சொல்லிடுவாங்க, இந்த இடம் பிரஸுக்கு சொல்லுங்க இந்த இடம் தான் நடந்ததுன்னு. இவங்க சுட்டுட்டு நேராக போஸ்ட்மார்ட்டம் போயிடும் பாடி. புரியுதுங்களா? உங்களுக்கு தகவல் என்ன இந்த இடத்துல சுட்டாங்க, நீங்களும் போவீங்களா? அதுவும் வந்து சில நெறியாளர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கேமராமேனோட போகக்கூடிய அந்த செய்தியாளர் இந்த இடது பக்கத்திலிருந்து அவங்க வந்ததா, வலது பக்கத்தை இவங்க வந்தாங்களா, நடுப்புற இவங்க போனாங்களா, இவங்க சுட்டாங்களா, இவங்க ஏதோ பக்கத்து நின்று பார்த்த மாதிரி யாராவது ஒரு விட போலீஸுக்கு கூப்பிட்டு சார் எங்க சார் எங்க யார் சுட்டீங்க, என்ன சார் ரத்தமே காணும், என்ன கேட்க சொல்லுங்க. சரி ரத்தம் கூட காணும், நான் எங்களை கூப்பிட்டீங்க சரி பிரஸ்ஸை, நாங்க வரதுக்கு முன்னாடி ஏன் சார் பாடி எடுத்தீங்கன்னு கேட்டீங்களா? இது வரைக்கும் எந்த சம்பவத்திலையும் இல்ல. எங்கேயோ வச்சு சுட்டுறது, சுட்டுட்டு போஸ்ட்மார்ட்டம் அமைச்சிட்டு ஒரு ஸ்பாட்டை சொல்லுவாங்க பிரஸுக்கு, இவங்க திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு. ஏன் இப்படின்ற நான் இன்னும் எத்தனை காலம் தான் ஒரே கதையை ஒரே அரைச்சமாவே திரும்ப அரைச்சிட்டு இருப்பீங்க? நான் உங்ககிட்ட மட்டும் இதை பேசல, நான் ஹையர் போலீஸ் ஆபீசர்கிட்டையும் இப்படிதான் பேசுவேன். நான் ஒரே கதையை எத்தனை வருஷம் தான் திரும்ப அரைச்சிட்டு இருப்பீங்கன்னு வேற எதுனா மாத்துங்க சார்ன்னு வர என்கவுண்டர் சம்பவங்கள் பத்தி பேசும்போது உங்க தரப்புல இருந்து அந்த காவலர்களுடைய குடும்ப மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறது நம்ம சட்டத்தை மீறி செயல்படக்கூடாதுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப காவல்துறை குடும்பம் வந்து சந்தோஷப்படும், சரி காவல்துறை ஒரு தவறு நடக்குது அதான். இப்போ இந்த கவின் குடும்பம் சந்தோஷப்படும்ன்றதுக்கு அந்த பையனை என்கவுண்டர் பண்ணீங்களா நீங்க? நான் கேட்கறேன். எல்லாம் எப்படிதாங்க ஒன்றத்தை நியாயப்படுத்தி இன்னொருத்த வந்து அநியாயம் பண்ண முடியாது இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும்.
ஒரு நீதிபதி கூட இந்த கொலையை இவன் தான் செஞ்சிருக்கான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சா கூட அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது. அவர் தன் நீதிபதி போஸ்டிங்கை தூக்கி போட்டு வந்து குற்றவாளி கூண்டில் நின்று சாட்சியா நின்று சாட்சி சொன்னதான் அவர் தீர்ப்பு அந்த குற்றவாளிக்கு தண்டிக்க முடியும். அப்படி ஒரு சட்டத்தினுடைய வழிமுறைகள் இருக்கு, பரிபாலனங்கள் இருக்கு. ஒரு நீதிபதியை ஒரு கொலை கண்ணால பார்த்துறாரு, அந்த வழக்கு அவருடைய விசாரணைக்கு வருது, அவர் தீர்ப்பு சொல்றாருன்னா இவன் தான் பண்ணா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சா கூட அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது. நானே பார்த்தேன்னு சொல்லி தீர்ப்பு எழுத முடியாது. அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த விசாரணையை வேற ஒருத்தர் விசாரிக்கிட்டேன்னு சொல்லி எழுதிட்டு அவர் விலகிட்டு அந்த குற்றத்துக்கு அந்த இதுல வந்து நான் சொல்ல முடியும், சொல்லணும். இருந்தாலும் அதான் நீதியரசர் அப்படியாப்பட்ட ஒரு நீதி பரிபாலனத்தில் இவங்க வந்து நேற்று அவன் வெட்டினானா நாங்க சுட்டுட்டோம், அப்ப இது படிக்கு படி தானே. இது போலீஸ் செஞ்சா என்கவுண்டர், இதை நீங்களே நானும் செஞ்சா படிக்கு படி கொலை, இப்படிதானே போடுவோம். பத்திரிகையில் என்ன போடுவான், படிக்கு படின்னு போட்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான், என்கவுண்டர்னு போடுறான். என்ன வேறுபாடுன்றான். அப்போ அந்த நீதி பரிபாலனத்துக்கு ஒரு கேள்விக்குறியாவே ஆயிடும். இன்னைக்கு நம்ம அதை வெல்கம் பண்ணலாம், ஏதோ போலீஸ்காரங்க கோபத்தில் பண்ணிட்டாங்க, திரும்பி பண்ணிட்டாங்க, அதுக்காக சரிதான் அப்படின்னு சொன்னா அப்போ நீதி பரிபாலனத்து மீதே நமக்கு ஒரு கேள்வி வரும். பெரிய தவறுன்ற நான் இப்போ கையை உடைக்கிறாங்க, ஒரே கேஸ்ல 5 பேரை கையை உடைக்கிறான், 6 பேரை கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், மருத்துவமனைக்கு போறாங்க, கட்டு போடுறாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வராங்க, என்னப்பா வழுக்கி விட்டேன், என்னப்பா வழுக்கி, அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியாதான். ஏடா 5 பேரும் ஒரே மாதிரியா வழுக்கி வந்து ஒரே மாதிரியா கை உடையுதுன்னா எந்த உலகத்துல என்ன வாழ்றோம். ஒரு குறைஞ்சபட்சம் அந்த கேள்வியாச்சும் எழுப்பினா காவல்துறை அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டாங்க. சில சமயங்கள்ல சட்டத்தை தாண்டி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டி இருக்கோ, தொடர்ந்து குற்றங்கள் செய்யறப்ப அதை தடுக்க வேண்டிய கடமையும் காவல். இதே நீங்களே கூட அந்த சம்பவம் நடந்ததுன்னா காவல்துறை வந்து நான் என்ன சொல்றேன், அந்த போலீஸ்காரர் கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன உருவாது எப்படிங்க. அவன் மட்டும் இல்லை, அவங்க கூட சைத்தான் போதையும் இருந்திருக்குல்ல, போதை அறிந்து தானே சண்டையை போட்டிருக்கானுங்க. அந்த போதையில் தானே கொலை. அந்த போதையே தமிழக அரசை ஊக்குவிக்கிறது இல்லை, தமிழக காவல்துறை அவனுக்கு பாதுகாப்பா நிற்கிறது இல்லை. அந்த போதை டாஸ்மாக் விற்பனைக்கு கொலை, அந்த போதையில அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் காக்கி சட்டை நம்ம கூட 100-200 பேர் நிற்போம், திடீர்னு போலீஸ் வந்தா போலீஸ் வருதுன்னு வாடா போடான்னு ஒரு ஆள் போலீஸ், நம்ம எதுக்கு பயந்தெல்லாம் இல்லை, ஒரு யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை அப்படித்தானே. அப்ப அந்த யூனிஃபார்மோட வந்திருக்க ஒரு போலீஸ்காரனுக்கு கூட அவன் மண்டையில போலீஸ்காரனா தெரியலன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு போதையில உச்சத்துக்கு போயிருப்பான். அப்ப அந்த போதையை விற்பனை செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கும் அந்த போதையை அரசாங்கம் விற்பனை செய்யக்கூடிய போதைக்கு காவல்துறை துணை போறதுக்கு எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு அதை கொடூரத்தை பாருங்க. அவன் கொன்னுட்டான், அதுல ஒரு அதனால நாங்க என்கவுண்டர் பண்ணிட்டோம். போலீஸுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க இந்த விஷயத்துக்காக குறைஞ்சபட்சம் போலீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பிரபாவுடைய வாதமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், எந்த விஷயத்துல எல்லா விஷயமும் போலீஸ் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா சட்டத்தை கையில எடுக்காதீங்க. சட்டத்தின் அடிப்படையில் நீங்க கண்டி பண்ணுங்க, ஆதாரங்கள் சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொடுங்க, நீதிபதி தீர்ப்பு கொடுக்கட்டும். அது தூக்கு இல்லை, தூக்கோட பெரிய தண்டனை கூட கொடுக்கட்டும், யார் வேணான்றான்னு புரிஞ்சுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக நீங்க பேசி வருங்க. காவலனுடைய மரணம், அதை தொடர்ந்து நடந்த என்கவுண்டர் குறித்தும் எங்களோட நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.